ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் ஆர்டர். வாங்க நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாரல் மெமரி ஒயர் ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காப்பர் ஒயர் எடுத்துக்கணும். 3 இன்ச் லென்த்தில் கட் பண்ணிக்கணும். இது நீங்கள் ஃப்யூஸ் ஒயர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஃப்யூஸ் ஒயர் இல்லைன்னா காப்பர் ஒயர் யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் நான் இதில் சொல்லித்தரேன். அடுத்து கோல்டு சுகர் பீட் எடுத்து இந்த மாதிரி காப்பர் ஒயரில் போட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி இதை மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பீட் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் போட்டு ஒரு லூப் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நான் இப்போ மேக் பண்ணுறது மாதிரி பண்ணுங்கள். ப்ளேயர் எடுத்து இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றுனீங்கன்னா அழகாக ஒரு லூப் க்ரியேட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்யூஸ் ஒயர் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ஒரு லூப் க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு தேவையான மொத்த ஃப்ளவர்ஸும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். பேர்ல் பீட்ஸ் வேணும், அப்புறமா ஃப்ளவர் கேப் எடுத்திருக்கேன், மெமரி ஒயர் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மெமரி ஒயரோட ஒரு எண்டில் லூப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சைட்லேருந்து நம்ம பீட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் கேப் போட்டுட்டு ஒரு பேர்ல் பீட் போடணும். அடுத்து ஒரு ஃப்ளவர் கேப் போடணும். அப்புறமா பேர்ல் பீட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே ஃப்ளவர் கேப்பு, பேர்ல் பீடு, ஃப்ளவர் கேப் அப்படி போட்டு அதுக்கப்புறமா ஒரு பேர்ல் பீடு போட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ளாரல் பீட்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கோம்ல அது போடணும். அது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாரல் பீட்ஸ்க்கு இடையில ஒரு பேர்ல் பீடு போடுவோம். அது எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு வந்து 4 ஃப்ளாரல் பீட்ஸ் போட்டுக்கணும். 4 சைட்ஸ் வர மாதிரி போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா அப்புறம் ஒரு பேர்ல் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 4 ஃப்ளாரல் பீட்ஸ் போடணும். ஃப்ளாரல் பீட்ஸ் மட்டும் 4 சைட்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீட் ஃபினிஷிங் வரும், சுற்றி கவர் ஆகிடும். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த சைடும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மாதிரியே ஃப்ளவர் கேப்பு, பேர்ல் பீடு காம்பினேஷனில் நம்ம முடிக்கணும். இப்போ நம்ம ஃப்ளவர் பீட்ஸ்க்கு இடையில எதுக்கு பேர்ல் பீடு போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளவர் பீட்ஸ் அப்படியே வரிசையாக போட்டிங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு கேப் தெரியும். அது 4 ஃப்ளவர் பீட்ஸ்க்கு இடையில ஒரு பேர்ல் பீடு போடும்போது உங்களுக்கு வந்து அந்த கேப் வராமல் நீட் ஃபினிஷிங் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மாதிரியே முடிச்சிட்டோம். இந்த பக்கமும் ஒரு லூப் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹூக் மாட்டிக்கோங்க. ஒரு எண்டில் வந்து ஹூக்கு, இன்னொரு எண்டில் வந்து நம்ம செயின் போட போகிறோம். செயினுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஹார்ட் ஷேப்பு பெண்டன்ட் எடுத்துருக்கோம். எல்லாமே சில்வர் காம்பினேஷன் தான் போட்டிருக்கேன். ஒயிட் ஃப்ளவர் பீடுக்கு வந்து சில்வர் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த செயினில் அந்த பெண்டண்ட்டை ஜம்ப்ரிங் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த சைடு நம்ம என்னென்ன போட போகிறோன்னா ஒரு ஜம்ப்ரிங் போட போகிறோம். அப்புறமா நம்ம இப்போ மேக் பண்ண செயினையும் போட போகிறோம். ஜம்ப்ரிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக போடணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த ஜம்ப்ரிங்கில் கூட மாட்டிக்கலாம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். பாருங்கள், இதே மாதிரி 2 பீஸ் நம்ம ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஹேர் பேண்ட்ஸ். பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும். இது எதுக்காக அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிளிப் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஹேர் பேண்ட் மட்டும்தான் அட்டாச் பண்ணணும். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் பேண்டை அட்டாச்சரில் லாக் பண்ணிக்கலாம். எல்லா ஹேர் பேண்டுமே இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 கலர்ஸ் வரும். நாம் இப்போ 8 கலர்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். எல்லா கலர்ஸ்லேயும் ஒரு பீஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளூ போட்டு காய விட்டுறலாம். பாருங்கள், சென்டராக க்ளூ போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டை நம்ம அட்டாச்சரில் போட்டு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி காய விட்டுட்டால் நல்லா ஸ்டிக் ஆகிடும். இதே மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி காய விட்டுறலாம். இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். ரொம்பவே அழகாக இருக்கும். வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒயிட் கலர் கூட இருக்குது. நம்ம ஒயிட் கலர் மட்டும் இதில் நம்ம மேக் பண்ணலை. சேம் டைப்பில் அலிகேட்டர் கிளிப் மேக் பண்ணலாம், ஹெட் பேண்ட் கூட மேக் பண்ணலாம், ப்ரூச் பின்னும் ரெடி பண்ணலாம். எந்த மாடலில் வேணாலும் நம்ம மேக் பண்ணலாம். கஸ்டமைசேஷன் அவைலபிள். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம
பிரேஸ்லெட்ஸும் ரெடி பண்ண போகிறோம். சேம் கலரில் மேக் பண்ண போகிறோம். அது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. பாருங்கள் எல்லாமே வந்து ஒட்டி வச்சிட்டோம், நல்லா காயிட்டோம். நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ணலாமா? பிரேஸ்லெட்டும் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக தான் மேக் பண்ணுறோம். அந்த ஹேர் பேண்ட் கூடவே கொடுக்க போகிறோம். பிங்க் கலரில் தான் பண்ணுறோம். பிங்க்கில் சென்டரில் வந்து இந்த ஃப்ளவர் பீடு வர மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோல்ட் பீட் எடுத்து எலாஸ்டிக் ஒயரில் போட்டுட்டு இந்த ஃப்ளவர் பீட் நடுவில் போட்டு எடுத்துகிட்டு இனிமேல் வந்து நம்ம பீட்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 சைடும் ஒரு ஒயிட் பீட் போட்டதுக்கப்புறமா நம்ம பிங்க் பீட் போடுறோம். 2 பிங்க் பீடுக்கு இடையில் அந்த லைட் கலர் பீடு ஒன்று போட்டுட்டு சுகர் பீடும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் முடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பிரேஸ்லெட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் சேம் டைப்பில் பிரேஸ்லெட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். 8 பிரேஸ்லெட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்டு, இது வந்து 8 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூனிக் கலர்ஸ், ரொம்ப அழகான கலர்ஸ், டார்க் கலர்ஸ் இருக்குது, பிரைட் கலர்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டும் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அந்த குட்டீஸ்க்காக நம்ம மேக் பண்ணது. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.